பிக் பாஸ் சீசன் 8 தமிழ்ல இந்த வரை கேப்டனே கிடையாதா? அடடடா! என்னாச்சு? அப்படின்றது நான் வந்து ஷாக்லாம் குடுக்க தேவையில்ல. ஏன்னா வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பிக் பாஸ் வந்து கடுப்பாயி முத்து மேல கடுப்பாயி வந்து இந்த மாரி ஒரு முடிவு எடுத்தாருன்றது எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம எல்லாம் ஷோலாம் பார்த்து முடிச்சாச்சு. அது வந்து இன்னமும் வந்து பிக் பாஸ் வந்து இந்த வாரம் அப்படியே ஆரம்பத்திலே வந்து மன்னிச்சு விட்டுருவார் அப்படின்னு பார்த்தோம். ஆனா வந்து அப்படிலாம் கிடையாது. இந்த வாரம் முழுக்க முழுக்க அது கேப்டன் கிடையாது. உங்களுக்கு பனிஷ்மென்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. முத்து வந்து என்னதான் கெஞ்சி கூத்தாடியும் பார்த்துட்டாரு. அதுல ஒண்ணுமே பண்ண முடியல. இந்த வாரம் கேப்டன் யாரும் கிடையாது. அதுதான் வந்து பிக் பாஸ் கடைசியா குடுத்த பனிஷ்மென்ட். எதனால வந்து எல்லாத்துக்குமே தெரியும். முத்து அவர் வந்து கேப்டன்சி டாஸ்க் அப்போ பவித்ராக்கு விட்டு கொடுத்துருப்பாரு. அதனால பிக் பாஸ் காண்டாகி நான் வேலை வெட்டி இல்லாம இங்க இருக்கேன் அப்படின்னு பிக் பாஸ் காண்டாகி இனிமேட்டு உங்களுக்கு வந்து பனிஷ்மென்ட் கொடுக்குறப்பா அப்படின்னு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாப்ல. இந்த வாரம் கேப்டன்சி கிடையாது. அதுக்கு மேல இது மேல உங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸும் கிடையாது. இதுக்கு மேல இருந்தானே இல்லாட்டி அது ஒரு விஷயம் இல்லை. ஓகே, இப்போ நம்ம வந்து அடுத்த இதுக்குள்ள போவோம். அதனால முத்து செய்த செயல் உங்களுக்கு எப்படி படுது? அவர் வந்து வேணும்ட்டே பால விட்டாரா இல்ல வேணும்ட்டே பால விடலையா அப்படின்றத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஓகேங்களா? எனக்கு வந்து அவர் வந்து வேணும்ட்டே விட்ட மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அவர் நிறைய கதைலாம் சொன்னாப்ல. அந்த ஹவுஸ் மேட்ஸ் நிறைய சொன்னாங்க. ஆனா வந்து அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது இவ்வளோ பெரிய உருண்டை பால் வந்து முத்துக்கண்ணுக்கு தெரியலையா அப்படின்ற ஒரு கேள்வி தான் வருது. உங்களுக்கு எப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. எனக்கு வந்து முத்து வந்து வேணும்ட்டு விட்ட மாதிரி தான் இருந்துச்சு. பவித்ரா எவ்வளோ வீக்லி ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு கேப்டன் ஆக முடியலையே, சரி நம்ம விட்டு கொடுப்போம் அப்படின்ட்டு முழுத்த ஒரு தாட் வந்து புரியுது. அதனால விட்டு கொடுத்தாப்ல. அதுதான் உண்மையும் கூட நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்லுங்க.